புதிதாக பிறந்த புத்தாண்டோடு புதிதாக மாறி உள்ளது ஜெனரேஷன். ஆல்பாவிலிருந்து பீட்டாவிற்கு மாறி உள்ளது ஜெனரேஷன். பீட்டா ஜெனரேஷன் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. மில்லனியல்கள் இசட் ஆல்பா என தொடர்ந்த தலைமுறைகளுக்கு அடுத்து 2025 உருவாகும் தலைமுறைக்கு பீட்டா என பெயரிடப்பட்டுள்ளது. 1981 1996 வரை பிறந்தவர்களை மில்லனியல்கள் என்றும், 1996 2010 வரை பிறந்தவர்களை இசட் தலைமுறை என்றும், 2010 முதல் 2024 வரை பிறந்தவர்களை ஜெனரேஷன் ஆல்பா என்றும் அழைத்ததை நாம் அறிவோம். தற்போது பிறந்திருக்கும் புத்தாண்டிலிருந்து, அதாவது 2025 2039 வரை பிறக்கும் குழந்தைகளுக்கு பீட்டா தலைமுறை என பெயரிடப்பட்டுள்ளது. மனித வரலாற்றில் ஒவ்வொரு புதிய சகாப்தத்தையும் குறிக்க கிரேக்க எழுத்துக்களை பயன்படுத்தி தலைமுறைகளுக்கு பெயரிடும் வழக்கமானது ஜெனரேஷன் ஆல்பாவிலிருந்து தொடங்கியுள்ளது. தற்போதைய சந்ததிகளாக இருக்கும் குழந்தைகளின் கையில் போனை கொடுத்தால் போதும், அக்கம் பக்கம் எதையும் கண்டுகொள்ளாமல் அவர்கள் உண்டு போன் உண்டு என சமத்தாக போன்களுக்குள் மூழ்கி விடுகிறார்கள். இவர்களே இப்படி இருக்கையில் ஜெனரேஷன் பீட்டாவில் பிறக்கும் குழந்தைகளை சொல்லவே வேண்டாம். ஸ்மார்ட் போன்கள், கம்ப்யூட்டர்கள் மற்றும் ரோபோக்கள் என அதிநவீன தொழில்நுட்பங்கள் சூழ்ந்த உலகத்தில் ஜெனரேஷன் பீட்டா குழந்தைகள் வாழ்வார்கள் என கூறப்படுகிறது. மேலும் பீட்டா தலைமுறைகள் காலத்தில் காருக்கு டிரைவரே தேவைப்பட மாட்டார்கள், உலகமே தானியங்கியாக செயல்படக்கூடும் இவர்கள் காலத்தில் என யோகிக்கப்படுகிறது. இந்த பீட்டா தலைமுறையானது மாறிவரும் காலநிலையையும், அதாவது உயர் வெப்பநிலையையும் சமாளிக்கும் வகையில் அவர்களின் மனமும் உடலும் போராட்டத்தன்மை மிக்கதாக இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என கணிக்கப்படுகிறது. தற்போது இருக்கும் ஜெனரேஷன் மத்தியில் உலகத்தின் மீதான பற்றும் மற்றவர்கள் மீதான அக்கறையும் குறைந்து காணப்படுகிறது. மனிதர்களின் உதவி இல்லாத அதிநவீன தொழில்நுட்பத்தோடு வளரவிருக்கும் பீட்டா தலைமுறையில் சூழ்நிலை இதைவிட கொடூரமாக மாறக்கூடும் என கணிக்கப்படுகிறது. தலைமுறை எத்தனை மாறினாலும் மனிதம் என்பது மாறாமல் காக்கப்பட வேண்டும். நாளுக்கு நாள் நவீனமாகி வரும் வாழ்க்கையில் மனிதத்தை மட்டும் அடுத்தடுத்த தலைமுறைக்கு மறவாமல் கடத்துவோம். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக மயூரி தர்ஷினி காந்தி.